புதுக்கோட்டை மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை நேற்று சிறைபிடித்திருக்காங்க. இந்த சிறைபிடிப்பு வழக்கமான சிறைபிடிப்புகளில் இருந்து எப்படி வேறுபடுதுன்னா, இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இந்திய அரசு தலையிட வேண்டும்னு இங்கே இருக்கிற மீனவர்கள் குழு போய் சல்மான் குர்ஷித்தையும் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் ஒரு புறம் சந்தித்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இங்கே இந்த சிறைபிடிப்பு நடக்குது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 227 மீனவர்கள், ஒரு 70க்கும் மேற்பட்ட படகுகளும் அங்கே இருக்கும்போது இப்படி ஒரு சிறைபிடிப்பு மீண்டும் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்பாக செய்தித்தாள்கள் இதை பற்றி வந்திருக்க செய்திகளை பார்க்கலாம். நான் முன்னரே சொன்னது போன்று மீனவர்கள் குழு போய் அங்கே சல்மான் குர்ஷித் சந்திக்கிறாங்க, பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்பு இங்கிருந்த முதலமைச்சர் பல்வேறு கடிதங்களை தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாங்க. தொடர் அழுத்தங்கள் தமிழக தரப்பிலிருந்து வருது. அப்போ இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் நீட்டிப்பு செய்வதற்கு, இது இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருப்பதற்கு இந்திய அரசு ஏன் துணை போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுது. இந்திய அரசின் நடவடிக்கை இவ்வளவு மெத்தனமாக இருப்ப காரணம் என்ன? இலங்கைக்கு கடலிலே மீன்பிடிக்க செல்கின்ற தமிழர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதும் அவர்தம் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழகத்தில் இருக்கின்ற மீனவர் பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு போய் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் அவர்களும் மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்களும் பிரதமரிடம் பலமுறை பேசியிருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்திடம் பலமுறை பேசியிருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்கள் இந்த மீனவர் பிரதிநிதிகளை அழைத்து சென்று இந்த பிரச்சனை சம்பந்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் பிரதமரிடமும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக பலமுறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இரு நாட்டு மீனவர்களும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே தமிழகத்து முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய தேதியை ஒதுக்கி தர வேண்டும், அந்த பேச்சுவார்த்தை தமிழகத்திலே நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட இலங்கை அரசாங்கம் இந்த பிரச்சனையிலே இந்திய அரசாங்கத்தை ஒரு பொருட்டாக நினைக்காத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற எங்களை போன்ற காங்கிரசாருக்கு இருக்கின்ற வருத்தம் எல்லாம், தேவயானை என்ற ஒரு பெண்மணிக்கு இழுக்கு ஏற்பட்ட பொழுது இந்தியாவின் உலகத்தின் வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்காவை எந்த அளவுக்கு அச்சுறுத்தினார்களோ அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை தமிழக மீனவர்கள் பிரச்சனையிலே, புதுக்கோட்டையில் 22 மீனவர்கள் நேற்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த பிரச்சனையில் இலங்கையோடு இருக்கின்ற தூதரக உறவை துண்டித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தமான நிலையை இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள். இலங்கை கடற்படை தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எல்லை தாண்டி வருபவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய சட்ட ரீதியான வாய்ப்பு இருந்தும் நாங்கள் அவர்களை கைது தான் செய்கிறோம் அப்படின்னு இலங்கை கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையினுடைய அந்த மையம் எங்க இருக்கு? ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். இந்திய அரசாங்கத்திற்கு ஒன்று, இந்த மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை இல்லை. அவர்கள் இலங்கை அரசு என்ன செய்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லது அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் அல்லது குஜராத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்கள் எல்லை தாண்டி போகும் பொழுது பாகிஸ்தான் இருக்கிறவங்க பிடிப்பாங்க, விட்டுருவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் 564 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை சுடுவதற்கான அதிகாரம் யாருக்குமே இல்லை. இதுவரைக்கும் அதிகாரம் இருந்தாலும் யாரும் அதை செய்யவில்லை. இன்றைக்கு இலங்கை அரசு எவ்வளவு திமிர்த்தனமாக பேசுகிறது என்று சொன்னால், எங்களுக்கு சுடுவதற்கு அதிகாரம் இருந்தால் கூட நாங்கள் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, பல நேரங்களில் இந்த மீனவர்கள் தாக்கப்படும் பொழுது இந்தியாவினுடைய கடற்படையும் சேர்ந்து எங்களை தாக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். ஒன்று. மற்றொன்று, சீனத்தவர்கள், சீன இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து எங்களை தாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் மிக மிக கவலையோடும் மிக ஆத்திரத்தோடும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழன் என்பவன் இதை மிக மிக ஆத்திரத்தோடும் ரொம்ப அக்கறையோடும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த தருணத்திலே மற்றொன்றை சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது 2009 மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் என்று ஒரு சட்டம் மைய அரசால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால்,
மீனவர்கள் 12 கடல் மைலை தாண்டி சென்னால் அவர்களுக்கு 9 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கலாம், அத்துடன் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கலாம் என்று அந்த சட்டப்பிரிவு சொல்கின்றது. மற்றொன்று என்ன என்று சொன்னால் 3 மாத காலத்தில் 2 முறைதான் அவர்கள் மீன் பிடிக்கலாம் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவதாக இன்னொரு விதி என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் 10,000 மதிப்புக்கு மேல் அவர்கள் பிடிக்கக்கூடாது. அதற்கு மேல் இருக்கக்கூடிய மதிப்புள்ள மீன்களை பிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம் என்று அவர்கள் அந்த சட்டத்திலே இயற்றப்பட்டிருக்கின்றது. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு பக்கம் சட்டத்தின் மூலமாகவும் நடைமுறை மூலமாகவும் அல்லது ராஜ்ய உறவுகள் மூலமாகவும் தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனை மட்டுமல்ல பல்வேறு தமிழர்கள் பிரச்சனையிலே இன்றைக்கு அவர்கள் மிக கடுமையாக மைய அரசு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு காமன்வெல்த் பிரச்சனையிலே அவ்வளவு பேரும் எதிர்த்து பேசிவிட்டார்கள். நம்ம தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் அவ்வளவு பேரும் எதிர்த்து அதை போகக்கூடாது என்று பேசிவிட்டார்கள். ஆனால் அதையும் மீறி சல்மான் குர்ஷித் போனார். சல்மான் குர்ஷித் போகும்பொழுது என்ன சொல்லிவிட்டு போனார்? வேறொரு விவாதத்துக்கு நம்மளை எடுத்துட்டு இல்ல நான் வேற விவாதத்துக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அரசு நிலைப்பாடு என்பது வேறு. இன்னும் சொல்ல போனா தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ்காரருடைய நிலைப்பாட்டிற்கு கூட விரோதமாகத்தான் இன்றைக்கு மைய அரசு செயல்படுகிறது என்பதை நான் அதை சொல்றேன். ஒன்று என்ன என்று சொன்னால் 2009 மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் என்று போட்டு இப்படிவெல்லாம் பண்ணிவிட்ட பிறகு எப்படி நடக்கும்? அது நடக்காது. அப்புறம் சட்டம் ஒன்று பேசுகிறது, இங்க இருக்கக்கூடியவர்கள் எதுவும் பேசுகிறார்கள். அப்ப என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் அல்லது அமைச்சர்கள் சொல்லுவதை கூட கேட்கின்ற மனோநிலையிலே அவர்கள் இல்லை என்பதை காட்டுகிறது. திரு நெய்வேலி பாலு சொன்னதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் இருக்கு. தமிழக அரசு இந்த 2 தரப்பு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்முயற்சி எடுக்கவில்லைன்னு மத்திய அரசு தரப்பில் குற்றம் சுமத்தப்படுது. பல்வேறு விஷயங்களில் மாநில அரசின் உரிமைகளை தாண்டி உரிமைகளுக்கு மீறி முடிவெடுக்கக்கூடிய மத்திய அரசு இந்த விஷயத்தில் உண்மையிலேயே மாநில அரசு அப்படி ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்றால் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்லை, அதுக்கான முயற்சிகளில் தான் இப்பொழுது மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்கள் இலங்கைக்கு சமீபத்தில் சென்று இந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இரு நாட்டு மீனவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். எனவே தமிழக அரசு ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னாலும் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வினை உருவாக்க வேண்டும் என்பதிலே மத்தியில் இருக்கின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக காங்கிரசார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசனை பொறுத்தவரை காமன்வெல்த் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வறுமையானாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடியவராக ஜி.கே. வாசன் விளங்கி கொண்டிருக்கிறார். அதை போலவே தமிழ்நாடு காங்கிரசும் மீனவர் பிரச்சனையிலே மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வினை உருவாக்க வேண்டும் என்பதிலே உறுதியான அழுத்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னாலும் மத்திய அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தி இலங்கை மீன் பிடிக்க செல்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வினை உருவாக்குவதற்கான முயற்சிகளிலே தமிழக காங்கிரஸ் ஈடுபடும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி.கே. வாசன் ஈடுபடுகிறார், ஞானதேசியன் ஈடுபடுகிறார், ப. சிதம்பரம் ஈடுபடுகிறார், முதலமைச்சர் ஜெயலலிதா ஒருபுறம் கடிதம் எழுதுகிறார். மாறி மாறி 2 தரப்பும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மீனவர்கள் ஒருபுறம் கைது செய்யப்பட்டே வருகிறார்கள். இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அணுகுமுறை என்ன என்று சொன்னால் மைய அரசு அணுகுமுறை தமிழர்களுக்கு விரோதமான அணுகுமுறை. நீங்கள் காமன்வெல்த் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் காவிரி பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள், முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் இப்போ ஆந்திராவில் இப்பொழுது கணேசபுரத்தில் நமக்கு வரக்கூடிய கிருஷ்ணா நதி நீரை கூட அதை கட்டுவதற்கு அங்கு ஒரு அணை கட்டுகிறார்கள். பாலாற்றில் 22 தடுப்பணை கட்டப்படுகின்றது. அதே போல இன்றைக்கு கர்நாடகாவில் 12 தடுப்பணை காவிரிக்கு மத்தியில் தமிழகத்துக்கு வரக்கூடிய மத்தியில் படுகிறது. அப்போ என்ன என்று சொன்னால் இன்றைக்கு மைய அரசு என்று நான் குறிப்பாக எந்த கட்சியும் நான் சொல்லவில்லை. மைய அரசு என்பது அரசினுடைய கொள்கை என்பது தமிழ் விரோத கொள்கை. இன்றைக்கு பார்த்து பார்த்து பொறுக்க முடியாமல் தான் வாசன் போறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களே தங்களை மீறி தங்கள் மைய அரசிற்கு அரசிலே ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கூட அப்படி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அரசு முழுக்க இன்றைக்கு இலங்கை அரசிற்கு ஆதரவாக இருக்கிறது. அதற்கான ஒரு புவியியல் அரசியல் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு பல்வேறு விதமான அரசியல் நோக்கங்கள் பலது இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு முன்னால் 25ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு கட்டுரை ஒரு இந்திராணி பக்சி என்று ஒரு அம்மா எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அவருடைய ஆசிரியர் குழுவிலே மிக ஒரு பெருப்பான பதவியில் இருக்கக்கூடியவர்கள். உலக விவகாரங்கள் தொடர்பாக அடிக்கடி அவர் எழுதக்கூடியவர், பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார் 2013ஆம் ஆண்டிலே இந்திய அரசு கை கொண்ட அவருடைய வெளியுறவு கொள்கை என்பது முற்றாக தோற்று போய்விட்டது என்று சொல்கிறார். பச்சையாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் காமன்வெல்த் மாநாட்டிற்கு மன்மோகன் சிங் போகாது விட்டதை போல ஒரு அபத்தம் எதுவுமே இருக்க முடியாது என்று அவர் சொல்கிறார்.
அதே போல மற்றொன்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மீனவர் பிரச்சனையிலே யாரே சில குழுக்கள் தலையிடுவதற்காக போய் இவர்கள் தலையிடுவது என்பது தேவையில்லை, அவர்கள் எல்லை மீறி அவர்கள் போய் மீன் பிடிக்கிறார்கள் என்பதுதான் அதான் காரணம் என்று சொல்லி அவர்கள் மிக கடுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 உயிரான பிரச்சனைகளை இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தில் எழுதுகிறார். ஆனால் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இதை எதிர்த்து ஒரு காங்கிரஸ்காரரோ அல்லது அரசோ எதிர்த்து சொல்லவில்லை. இன்னைக்கு 2013 ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகை, அவருடைய கருத்துக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா குற்றச்சாட்டுக்கும் உங்க குற்றச்சாட்டுக்கும் சேர்ந்து இடைவேளைக்கு பிறகு முனவர் பாஷாவிடம் பதில கேட்கலாம். விடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.